இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 நம்ம வாசிப்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அந்த நாட்களில் அவங்க ஆளோட்டிகளின் நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க நிமித்தம் அவங்க இடுகிற கூக்குரலை தேவன் கேட்டார்னு சொல்லி நீங்கள் முன்பகுதியில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துலேயும் நீங்கள் வாசிக்கும்போது அதை பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா அந்த 23ஆம் வசனத்தில் கூட அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வேதனைகளை கூட ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை கொடுமைகளை, அத்தனை வேதனைகளை அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சாங்க, அனுபவித்து கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் அதை பார்த்தார். பாருங்கள், அவங்களுடைய பெருமூச்சு, அந்த பெருமூச்சுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளியே சொல்லவும் முடியாமல், அவங்களால மற்ற மனிதர்கள் மூலம் ஆறுதலும் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அந்த நெருக்கத்தின் மத்தியில் அந்த உள்ளத்தில் அதை நினைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, பெருமூச்சு விடுவாங்க. அந்த சத்தத்தை கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரா, கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எத்தனையோ நேரம் இப்படி பெருமூச்சு விட்டுருக்குறோம். எத்தனையோ நேரம் வெளியே சொல்ல முடியாதபடி தேவ சமூகத்தில் சத்தமிட்டு அழ முடியாதபடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உள்ளத்திலேயே வேதனைப்பட்டு நம்ம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், நம்மளை புரிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். அன்றைக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களை என்ன செஞ்சார், அங்கிருந்து ஆண்டவர் விடுவித்து வெளியே என்ன செஞ்சார், கொண்டு வர்றதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அவர் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். நமக்கு இருக்கிற நெருக்கம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நினைத்தருள்னு போல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை, ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஒருவேளை நெருக்கம், கண்ணீரான பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அதை நினைத்தருளி நமக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்தில், ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம்ப்பா. கர்த்தர் அதிலிருந்து ஜனங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. பாவத்தை நிமித்தம் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து வேதனை அனுபவிக்கலாம்ப்பா. மனிதரிடத்தில் அடிமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினீரே ஆண்டவரே. அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. எங்களுடைய கூக்குரலையும் கேட்டு எங்களையும் விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.